வெல்கம் டு எம்டி இன்சூரன்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிஒய் பால் பழனி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. என்ன டவுட்னா, நான் ஒரு கார் வாங்க போறேன். அந்த காருக்கு இன்சூரன்ஸ் போடணும். அந்த இன்சூரன்ஸை எப்படி போடுவாங்க? எப்படி போட்டா பெனிஃபிட்? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சோ அதுக்கான வீடியோ தான். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எம்டி இன்சூரன்ஸின் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ பிடிஒய் பால் பழனி என்ன டவுட் கேட்டிருந்தாருன்னா, நான் ஒரு கார் வாங்க போறேன். இந்த காரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் 6,42,000 ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 7 சம்திங் வருது. சோ இன்சூரன்ஸ் எப்படி போடுவாங்க? டாக்ஸுக்கு சேர்த்து போடுவாங்களா இல்ல எக்ஸ் ஷோரூம் பிரைஸுக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ் ஷோரூம் பிரைஸுக்கு மட்டும் தான் போடுவாங்க. வண்டியோட வேல்யூ என்னவோ அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுவாங்க. சோ இதுல நம்ம ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும், முக்கியமா என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ. நீங்க பேசிக்கா வந்து தேர்ட் பார்ட்டி அப்படிங்கறத நீங்க போட்டுருவீங்க. அது கம்பல்சரியா போட்டுதான் ஆகணும். அது போக உங்க வண்டிக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடி வேல்யூ, வண்டியோட வேல்யூ என்னவோ அதை போட்டு தந்துருவாங்க. அடுத்தது நில் டிப்ரிசியேஷன், பம்பர் டு பம்பர். நில் டிப்ரிசியேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் பம்பர் டு பம்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்து கவரேஜ் கிடைக்கும். அடுத்தது முக்கியமா கீ ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த கீயோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 60,000 30,000 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கும் நீங்க ஆட் ஆன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் கவரேஜ், என்ஜின் ப்ரொடெக்ஷன். என்ஜின் ப்ரொடெக்ஷன் ஃபிளட்டட் ஏரியால இருந்தா நீங்க கண்டிப்பா என்ஜின் ப்ரொடெக்ஷன் போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா ராட் பைட் உங்க எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ராட் பைட் பண்ணிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அதுக்கு ராட் பைட்னே தனியா இன்சூரன்ஸ் இருக்கு. இதுவும் நீங்க போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டயருக்கு போட்டுக்கலாம், நீங்க விண்ட்ஷீல்டுக்கு போட்டுக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ற ஆக்சரிஸ்க்கும் நீங்க போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆன்ஸ் வேணுமோ இது எல்லாமே நீங்க தனியா செலக்ட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. போடும்போது இன்சூரன்ஸோட பெனிஃபிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கும். இல்ல ஏனோ தானோ இன்சூரன்ஸ் வேல்யூ கம்மி பண்ணி போட்டீங்கன்னா, எனக்கு இன்சூரன்ஸ் இவ்வளவு வருதா அப்படின்னு நினைச்சிட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டீங்கன்னா, நீங்க கிளைம்னு போகும்போது இதுக்கு கிளைம் ஆகாது அதுக்கு கிளைம் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. உங்களோட காருக்கு, பைக்குக்கு, லாரிக்கு, பஸ்ஸுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற எம்டி இன்சூரன்ஸ் கால் பண்ணுங்க. உங்களுக்கான இன்சூரன்ஸை உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களே போட்டு தருவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற எம்டி இன்சூரன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிருங்க. அப்படியே